வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும், எப்பப்போ குடிக்கணும். இதில் சில யூடியூப் சேனல்ல எல்லாம் பார்த்தோன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே 1 லிட்டர் தண்ணி வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் போடுறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறது ஆக்சுவலாக நம்ம கிட்னிக்கு அன்னெசரி ஸ்ட்ரெயின் ஏற்படுது. கார்டியாலஜிஸ்டோட ஒப்பீனியன் படி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னா 2 லிட்டர் தண்ணி போதுமானது. அதுவும் எப்பப்போ குடிக்கணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே 2 டம்ளர் தண்ணி, அதாவது 400 ml குடித்தோன்னா நம்ம உடல் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஒரு குளிர்ச்சியாகி நல்லா அதோட வேலையை திறம்பட செய்யும். அதுக்கப்புறம் குளிக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு 200 ml 1 டம்ளர் தண்ணி. அது என்னென்னா, பிளட் ப்ரெஷர் ஏறுறதை தவிர்க்கிறதுக்கு, அது சமநிலையில் ப்ரெஷரை சமநிலையில் வைக்கிறதுக்கு உதவும். அதனால் குளிக்க போகிறதுக்கு முன்னால் 1 டம்ளர் தண்ணி. அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி 1 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அது நம்ம ஜீரண உறுப்புகள்லாம் நல்லா, அதாவது ஜீரணத்தை நல்லா எளிதாக்குறதுக்காக அந்த மாதிரி குடிக்கணும். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு முடித்த உடனேயே குடிக்கக்கூடாது தண்ணி. ஒரு 1 ஹவர் கழித்து 1 டம்ளர் தண்ணி. இதே மாதிரி காலையில், மத்தியானம், நைட்டு, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னால், 1 மணி நேரம் அப்புறம் 1 கப்பு தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறப்ப 1 கப்பு வாட்டர், அதாவது 200 ml. இந்த மாதிரி பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு 10 டம்ளர் தண்ணி, அதாவது 10 × 200 ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவோம் ஒரு நாளைக்கு. இந்த அளவு தண்ணி குடித்தாலே போதுமானது. இதை விடுத்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்னிக்கு அன்னெசரி ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மருத்துவ அறிக்கையெல்லாம் சொல்லுது. இந்தபடி நம்ம செயல்படுத்தி பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.